நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். அது வரைக்கும் யாக்கோபுக்கு துணை நின்றவர்கள் கைவிட்டு விட்டார்கள். யாக்கோபுடைய கரத்தை வலுப்படுத்தினவர்கள் கைவிட்டு விட்டார்கள். யாக்கோபை போஷித்து நடத்தினவர்கள் அவனை கைவிட்டு விட்டார்கள். அவன் தனித்து விடப்பட்டவனாய் இருக்கிறான். யார் எனக்கு துணை செய்வார்? யார் எனக்கு உதவி செய்வார்? அது வரைக்கும் யாக்கோபை புகழ்ந்து 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 பேசினவர்கள் யாக்கோபை ஒரு அனாதை போல விட்டு விட்டார்கள். அப்ப கர்த்தர் சொல்றாரு, எல்லாரும் கைவிட்டால் நான் உனக்கு துணை செய்கிறேன். யாக்கோபு என்கிற பூச்சியே நீ பயப்படாதே என்று சொன்னார். யாக்கோபு என்று சொல்லுகிற பூச்சியே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். இந்த காலையில நீங்களும் அப்படி திகைக்கிறீங்களா? இதுவரைக்கும் என்னோடு கூட நன்றாய் பேசிக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது என்னோடு கூட பேசாமல் என்னை கைவிட்டு விட்டார்கள். இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்து கொண்டிருந்தவர்கள் தங்கள் உதவியை நிறுத்தி இப்பொழுது என்னை கைவிட்டு விட்டார்கள். இதுவரைக்கும் எனக்கு துணையாய் கூட நடந்து வந்தவர்கள் எனக்கு துணை செய்யாமல் என்னை கைவிட்டு விட்டார்கள். எல்லா மனுஷராலும் கைவிடப்பட்டு, எல்லா மனுஷரால் நான் கைவிடப்பட்டு தனித்து விடப்பட்டவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி உங்கள் உள்ளத்திலே நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்களானால் நான் உங்களை இருதயத்தை தைரியப்படுத்தும்படியாய் சொல்லுகிறேன். கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொன்னார். இந்த வார்த்தையை சொன்னது யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன். இந்த வார்த்தையை சொன்னது யார்? சிருஷ்டிகர்த்தர். வார்த்தையை சொன்னது யார்? சகலத்தையும் ஆளுகிறவர். சகலத்தை ஆளுகிற தேவன் தான் சொல்றார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உன்னுடைய மீட்பர், நான் உன்னுடைய மீட்பர், நான் உன்னுடைய மீட்பர், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றார். கர்த்தர் எப்படி ஒரு மனுஷனை நடத்துகிறார் என்று சொல்லி வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. உபாகமத்தின் புத்தகம் 32வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை. மிக நன்றாய் கவனியுங்கள். ஏன் சமூகம் உனக்கு முன்னால செல்லும்? நான் எப்படி உங்களை நடத்துறேன், நான் எப்படி உங்களை நடத்துவேன் என்று சொல்லி கர்த்தர் இங்க சொல்றார். கழுகு எப்படி தன் குஞ்சுகளை சுமந்து கொண்டு போகிறதோ அப்படி கழுகுகளின் செட்டையிலே நான் உங்களை சுமந்து கொண்டு உங்களை காப்பாற்றுவேன். கழுகு தன் குஞ்சுகள் மேல் எவ்வளவு அக்கறையோடு கூட இருக்கிறதோ அதை போல என்னால் மீட்கப்பட்டுள்ள உங்கள் பேரில் நான் அக்கறை உள்ளவராய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கழுகு எப்படி தன்னை பிள்ளைகளை நடத்துகிறது என்று பாருங்கள். கழுகு உயர்ந்த இடத்திலே போய் தன் கூட்டை கட்டும். உயர்ந்த இடத்துல கூட்டை கட்டி அந்த கூட்டில குஞ்சுகளை வைத்திருக்கும். மிக உயர்ந்த இடம், அங்கே கூட்டை கட்டி தன் குஞ்சுகளை இதிலே வைத்திருக்கும். இந்த குஞ்சுகளுக்கு தினந்தோறும் இந்த தாய் கழுகு நல்ல ஆகாரத்தை கொடுக்கும். இந்த கழுகு குஞ்சுகள் நன்றாக ஆகாரத்தை புசித்து சந்தோஷமா இந்த கூட்டில இருக்கும். தினந்தோறும் நல்ல ஆகாரம், வேளைக்கு தாய் கழுகு அதற்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த குஞ்சுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது. பறக்கக்கூடிய திராணி அதற்கு உண்டாயிற்று. ஆனால் இந்த குஞ்சுகளுக்கு வெளியே போய் பறக்க வேண்டும் என்று சொல்கிற ஆசை இல்லாமல்
அந்த கூட்டிலேயே உட்கார்ந்து கொண்டது. எதற்காக என்று சொன்னால், இந்த கூட்டில நாம் இப்பொழுது இருந்தாலும் நமக்கு வேளா வேளைக்கு ஆகாரம் கொடுக்க முடியாது நம்முடைய தாய் இருக்கிறாள் என்று சொல்ல நம்பிக்கையோடு அது இருந்தது. தாய் பறவை கவனித்தது, தாங்களாக பறக்க வேண்டிய இந்த குஞ்சுகள் இவ்வளவு சோம்பல் உள்ளவர்களாக இந்த கூட்டில உட்கார்ந்து இருக்கிறது என்று சொல்லி, முதலாவது அந்த கழுகு என்ன செய்யுதுன்னா, இந்த குஞ்சுகள் அந்த கூட்டிலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுதே கூட்டை வேகமாய் கலைத்து விடுகிறது. கழுகு தன் கூட்டை கலைத்து, முதலாவது அந்த கழுகு என்ன செய்யுதுன்னா கூட்டை கலைக்கிறது. கூட்டை கலைத்த உடனே இதுவரைக்கும் மிகவும் சந்தோஷமாய் நமக்கு இருக்க இடம் கிடைத்தது என்று மகிழ்ச்சியாய் உட்கார்ந்து கொண்டிருந்த இந்த கழுகு குஞ்சுகளுக்கு ஒரு பயம், ஒரு நடுக்கம் உண்டாயிற்று. ஐயோ, நம்மை போஷித்து காப்பாற்ற நம்முடைய தாயே நம்மை கைவிட்டு விட்டாள், நம்மை போஷித்து காப்பாற்ற நம்முடைய தகப்பனே இப்பொழுது நம்மை கைவிட்டு விட்டார், நம்மை சுகமாய் இராதபடிக்கு, நாம் மகிழ்ச்சியாய் இராதபடிக்கு நம்முடைய கூட்டையே நம்முடைய பெற்றோர் கலைத்து விட்டார்களே என்று சொல்லி இந்த குஞ்சுகள் மிகவும் வருத்தப்படுகிறது. வருத்தப்படும் பொழுதே கூடு கலைக்கப்பட்டதினால தானாகவே இந்த குஞ்சுகள் என்ன செய்ய ஆரம்பிக்குன்னா, இனி நமக்கு உதவுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி தானாக அந்த குஞ்சுகள் பறக்க ஆரம்பிக்கிறது. இந்த குஞ்சுகள் பறக்க ஆரம்பிக்கும் போது கூட்டை கலைத்த தாய் பறவை என்ன செய்கிறான்னா, அந்த குஞ்சுகளுக்கு மேல அசைவாடிட்டே இருக்கு. நல்ல கவனிங்க. கூட்டை கலைத்து விட்டது. கலைத்துட்டு தாய் பறவை ஓடிடல. ஒரு உபத்திரவ பாதையில இந்த குஞ்சுகளை விட்டுட்டு தாய் பறவை ஓடி விடாமல் அந்த தாய் பறவையானது இந்த குஞ்சுகளுக்கு மேலாக அப்படியே அசைவாடிக்கிட்டே இருக்கு. இந்த குஞ்சுகள் அப்படியே பறவை கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கடித்து பறக்க ஆரம்பிக்கிறது. தாய் பறவை மேல அசைவாடிக்கிட்டே இருக்கு. ஒரு சமயம் வரும்போது இதுவரைக்கும் பறக்க பழக்கம் இல்லாத இந்த குஞ்சுகளுக்கு ரக்கை அடிக்க திராணி இல்லை. ரக்கை சோர்ந்து போகிறது. இப்ப என்ன செய்யுதுன்னா, இந்த குஞ்சுகளுக்கு பறக்க முடியாம, ரக்கை அடிக்க முடியாம அப்படியே கீழே விழுகுது. அப்ப அந்த குஞ்சுக நினைச்சிச்சு, அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை முடிந்து போயிற்று, நம்முடைய பெற்றோர் நம்மை கைவிட்டு விட்டார்கள், நம்முடைய தாய் பறவை நம்மை கைவிட்டு விட்டது, இதோடு கூட நாம் மறிக்க போகிறோம் என்று சொல்லி அந்த குஞ்சுகள் கீழே விழ ஆரம்பிக்கும் போது மேலே அசைவாடி கொண்டிருந்த அந்த தாய் பறவை, மேலே அசைவாடி கொண்டிருந்த அந்த கழுகானது வேகமாக கீழே பறந்து வந்து அவைகளை தன் செட்டைகளை விரித்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டது. அல்லேலூயா. மேலே பறந்து கொண்டிருந்த தாய் பறவை குஞ்சுகள் திராணியற்று போகும் பொழுது அவளை கைவிட்டு விடாமல் கீழாக பறந்து வந்து தன்னுடைய 2 சட்டைகளையும் அங்கே விரித்தது. அந்த குஞ்சுகள் எல்லாம் அந்த சட்டையின் மேல இப்ப நன்றாக உட்கார்ந்து கொண்டது. இப்ப தாய் பறவை குஞ்சுகளை தன் சட்டையின் மேல் சுமந்து கொண்டு பறந்து போகிறது. இப்போ நம்பிக்கை வருது அந்த குஞ்சுகளுக்கு. நம்முடைய தாய் பறவை, நம்முடைய தாயானவள் நம்மை கைவிட்டு விடுகிறவள் அல்ல. நாம் சுயமாக ஜீவிக்க முடியாது, நாமும் கூட பறக்கிறவளாய் இருக்கும்படியாக, நாமும் கூட வெற்றி உள்ளவளாய் இருக்கும்படியாக, நாமும் கூட ஜெயம் உள்ளவளாய் இருக்கும்படியாக கற்று தருகிறது என்று சொல்லுகிற மகிழ்ச்சியோடு கூட அந்த செட்டையின் மேலே குஞ்சுகள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது தாய் பறவை திரும்ப பார்த்தது, இன்னும் நீங்கள் செட்டையிலே இளைப்பாற விரும்புகிறீர்களோ என்று சொல்லி வேகமாய் செட்டையை கீழே போட்டது. இப்போது நிம்மதியாய் உட்கார்ந்து கொண்டிருந்த குஞ்சுகள் என்ன ஆயிற்று? திரும்பவுமா ஐயோ தாய் பறவை நம்மை விட்டு விட்டாளே என்று சொல்லி பயத்திலே திரும்பமாய் ரக்கடிக்க ஆரம்பித்தன.
வேதம் என்ன சொல்லுகிறது? திரும்ப குஞ்சுகள் சோர்ந்து போகும்போது இந்த தாய்ப்பறவை மேலே அசைவாடி அவைகள் நன்றாக பறந்து தானாக இறை தேடுகிற வரைக்கும் இந்த குஞ்சுகளை தன் செட்டையின் மேல் சுமந்து காப்பாற்றிற்று. வேதம் என்ன சொல்லுகிறது? கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவளை எடுத்து தன் செட்டை மேல் சுமந்து கொண்டு போகிறதை போல கர்த்தர் ஒருவரே உங்களோடு கூட இருக்கிறவர். தேவன் ஒருவரே தம்முடைய சமூகத்தை உங்களுக்கு முன்பாய் நடத்தி கொண்டு போகிறவர். ஓ, நீங்களும் கூட நினைத்துக் கொள்ளலாம், ஐயோ ஆண்டவர் எவ்வளவாய் நேசித்து நம்மை நடத்தினாரே, நாம் ரட்சிக்கப்பட்ட புதிதில எவ்வளவு சந்தோஷம் இருந்தது, நம்ம ஆண்டவரை நேசித்து வந்துகிட்டே இருக்கமே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்தார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார், என்னை மேன்மைப்படுத்தினார், இவை எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்த நாட்களே திடீரென்று எனக்கு ஒரு இப்படி வேதனை வந்தது, இப்படி ஒரு சோதனை என்னுடைய வாழ்க்கையிலே வந்து விட்டதே, நான் முன்னேறி செல்லக்கூடாதபடி, என் வாழ்க்கையிலே நான் பிரகாசிக்க கூடாதபடி, என்னுடைய வாழ்க்கையிலே நான் பிரகாசிக்க கூடாதபடி அநேக ஜனங்களுக்கு முன்பாக வெட்கப்படுகிறதை போல ஒரு சோதனை எனக்கு வந்து விட்டதே, ஓஹோ இதுவரைக்கும் என்னை நடத்தின கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீர்களானால் நான் ஒரு காரியத்தை சொல்லட்டும். நீ அப்படி நினைக்கிற அந்த வேளையில, நீ அப்படி நினைக்கிற வேளையில கர்த்தர் கைவிடவில்லை. கர்த்தருடைய சட்டையானது உமக்கு மேலே அசைவாடி கொண்டிருக்கிறது. நீ எப்படி பறக்கிறாய் என்று சொல்லி அசைவாடி கொண்டிருக்கிறது. உன்னை எப்படி காப்பாற்றுகிறது அசைவாடி கொண்டிருக்கிறது. நீ சோர்ந்து போகும்போது நீ அமிழ்ந்து போகாமல் இருக்க முடியாது. ஓ, தம்முடைய சட்டைகளால் கர்த்தர் உங்களை சுமந்து கொள்ளுவார். தன்னுடைய சட்டைகளால் கர்த்தர் உம்மை சுமந்து கொள்ளுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? தேவன் தன் செட்டைகளிலே உம்மை சுமந்து கொண்டு போகிறவர். தேவன் செட்டைகளிலே சுமந்து கொண்டு போகிறவர். யாத்திராகமத்தின் புத்தகம் 19வது அதிகாரம் 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுடைய செட்டையின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே. நான் எகிப்தியருக்கு என்ன செய்தேன்? கழுகின் செட்டையில உங்களை நான் சுமந்து கொண்டேன். எகிப்தியருக்கு செய்ததையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கழுகுகளின் சட்டையிலே சுமந்து என்னண்டை நான் உங்களை சேர்த்து கொண்டதையும் அறிந்திருக்கிறீர்கள். திரும்ப சொல்லுகிறேன், எகிப்திய பகையாளி இஸ்ரவேலரை அழித்து விட வேண்டும் என்று நினைத்தான். பார்வோன் தன்னுடைய வேலை மெனக்கெட்டு விட்டதே. இனி யார் எனக்கு செங்கலை அறுப்பார்கள்? யார் எங்கள் தேசத்துக்கு உதவி செய்வார்கள்? நெருக்கினான். இம்மட்டு போய் நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுங்க, வெகு தூரம் போகாதிருங்கள். பல கட்டளைகளை எகிப்தின் ராஜா சொன்னான். வேதம் என்ன சொல்லுகிற சகோதரனே, நான் எகிப்தியருக்கு செய்ததையும் கழுகுகளின் சட்டையிலே உம்மை சுமந்து உங்களை எண்ணண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கர்த்தர் எகிப்தியருக்கு வாதையும் இஸ்ரவேலருக்கோ அடைக்கலமாயிருக்கிற தேவன். எகிப்தியருக்கு உபத்திரவத்தை கொடுக்கவும் இஸ்ரவேலரை தன்னண்டையிலே சேர்த்து கொள்ளவும் தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். உங்களை வஞ்சித்த மனிதன் துரிதமாக உங்களுக்கு உதவி செய்யும்படியார் அவன் கையிலிருந்து யுத்தம் செய்து தேவன் உங்களை விடுவிக்க தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஓ, எத்தனையாய் நீங்கள் நெருக்கப்பட்டாலும் தயவு செய்து கவலைப்படாதிருங்கள். நீங்கள் எவ்வளவாய் மனிதரால் நெருக்கப்பட்டாலும் நீங்கள் கவலை கொள்ளாதிருங்கள். உங்களை தன்னண்டையிலே சேர்த்து கொள்கிறோம். ஏன் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் என்று சொன்ன தேவனும் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உபாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 4வது வசனம். உபாகமத்தின் புத்தகம் 20வது அதிகாரம் 4வது வசனம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். உங்களுக்காக
முன்னாக போகிற தேவன் உங்கள் தேவனாகிய கர்த்தர். நான் இந்த காலையில உங்களுக்கு முன் செல்லுகிற ஒரு தேவன் உண்டு என்று சொல்லி பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு முன்னாக போகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நம்ம எல்லாம் அவருக்கு பின்னாக போகிறவர்கள் தான். ஓ, நமக்கு முன் செல்லுகிற தேவன் நமக்கு துணை செய்ய முடியாய் முன் செல்லுகிறவராய் இருக்கிறார். எந்த பிரயாணத்திலும் ஒரு தடங்கள் இருக்கும், எந்த பிரயாணத்திலும் போராட்டங்கள் உண்டு, எந்த வாழ்க்கையிலும் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் வருகிறது உண்டு, எந்த சூழ்நிலையிலும் ஒரு நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது உண்டு. ஓ, எந்த சூழ்நிலையானாலும் எதிர்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது உண்டு. ஆதி அப்போஸ்தலருடைய காலத்திலே கர்த்தருடைய ஊழியங்களை செய்து அநேக பரிசுத்தவான்களுக்கு பல எதிர்ப்புகளும் போராட்டங்களும் உண்டாயிற்று. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? உங்களுக்காக, உங்களுக்காக, உங்கள் பிரச்சனைக்காக, உங்கள் பிரச்சனைக்காக உங்களுக்கு முன்னே செல்லுகிறது உங்கள் தேவனாகிய கர்த்தர். யார் எனக்காக போவார்? யார் எனக்காக போவார்? யார் எனக்காக பரிந்து பேசுவார்? ஓ, என்னை உபத்திரவப்படுத்துறதுக்கு முன்பாக யார் எனக்காக பேசுவார்? ஓ, அவர்களோடு பேச எங்களுக்கு தைரியம் இல்லையே, அவள் பெரிய பலசாலிகளாய் இருக்கிறார்களே, அவர்களோடு 1000 கூட்டங்கள் இருக்கிறதே, அவர்களுக்கு உதவி செய்ய அநேக துன்மார்கர் இருக்கிறார்களே, எங்களுக்காக எனக்காக யார் அந்த மனுஷனிடத்தில் பேசுவார்? யார் எனக்காக முன்னே செல்லுவார் என்று சொன்னால் கலங்காதிருங்கள், துக்கப்படாதிருங்கள், துயரப்படாதிருங்கள். சகல வல்லமைக்கு மேலான வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உனக்காக போகிறவராயிருக்கிறார், உனக்காக போகிறவராயிருக்கிறார், உனக்காக உனக்காக. வேதம் சொல்லுது, உனக்காக உன் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணும்படியாய் தேவன் கடந்து போகிறவர். யார் உனக்காக போகிறவர்? அவர்தான் நீர் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர். அவர்தான் நீங்கள் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர். ஓ, இந்த காலையில இந்த ஆராதனை என்னோடு கூட விசுவாசிப்பாயானால் தேவனுடைய சமூகத்தை இப்பொழுது உங்களால் உணர முடியும் என்று நான் நம்புகிறேன். எத்தனை பேர் கர்த்தருடைய சமூகத்தை உணர்கிறீர்கள்? ஓ, தேவன் மகிமைப்படும்படியாக அவருடைய சமூகம் உங்களுக்காக கடந்து செல்லும். ஓ, உனக்காக நான் உன்னை ரட்சிக்கும்படி உன்னோடு கூட போகிறவர் உன் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கடைசியாக ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். நெகேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 15வது வசனம் 25வது வசனம். அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுத்து, அவர்கள் தாகத்துக்கு கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி, நீர் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர். அவர்கள் அரணான பட்டணங்களையும் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் ஏராளமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவு தோப்புகளையும் கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உம்முடைய பெரிய தயையினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஓ, எத்தனை மகிமையான அனுபவம் பாருங்கள். என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் சொன்னார். உனக்காக யுத்தம் பண்ணும்படியாய் அவருடைய சமூகம் முன் செல்லுகிறதாய் இருக்கிறது. உங்களை சுமந்து காப்பாற்றும்படியாய் அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாய் செல்லுகிறதாய் இருக்கிறது. இங்கே சொல்லுகிறது, கர்த்தருடைய ஜனங்கள் வழி நடந்து போகும் பொழுது அவர்கள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பத்தை கொடுக்கிறவராக இருந்தார். அவள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுக்கிறவராக இருந்தார். ஓ, தேவனுடைய ஜனங்கள் திருப்தியாய் உண்ணும்படியான ஒரு வல்லமை தேவனாகிய அவளுக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். அவள் பசிக்கு வானத்திலிருந்து அப்பம் கொடுக்கப்பட்டது. அவள் தண்ணீர் கண்மலையிலிருந்து அவளுக்கு புறப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஜனமே, நீங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறவர்களானால் இந்த பூமியில எந்த கொடிய பஞ்ச காலங்கள் உண்டானாலும் உங்களுக்காக அப்பத்தை கொடுக்கிற தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்பம் வானத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். கண்மலையிலிருந்து தண்ணீர் உங்களுக்கு கொடுக்க தேவன் உண்மை. அதற்காகவே தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறவர். அதற்காகவே தேவன் உங்களுக்கு முன்பாக கடந்து செல்லுகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு பசி உண்டாகும் போது அப்பம் கொடுக்கவும், தாகம் உண்டாகும் பொழுது கண் மலையிலிருந்து தண்ணீர் கொடுக்கவும் தேவன் உங்களுக்கு முன்னாக செல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் நல்ல வீடுகளை கட்டிக்கொள்ள, அரணான பட்டணங்களை கட்டிக்கொள்ள, செழுமையான பூமியை நீங்கள் கட்டிக்கொள்ளும்படியாக சகல விதமான உடைமைகளையும் நிறைந்த வீடுகளையும் வெட்டப்பட்ட துறவுகளையும் கர்த்தர் கொடுக்க
இருக்கிறார். எத்தனை அதிகமான ஆசீர்வாதம் என்று பாருங்கள். அப்பமும் தண்ணீரும் மாத்திரமல்ல, அப்பமும் தண்ணீரும் மாத்திரமல்ல, நீங்கள் நன்றாக நிம்மதியாக படுத்து உறங்கக்கூடிய அழகான வீடுகளை கட்டி கொடுக்க முடியாது. தேவன் முன் செல்லுகிறவர். கட்டி கொடுக்கப்பட்ட அந்த வீட்டிலே சகல விதமான உடைமைகளும் நிறைந்திருக்குமா. ஒரு பரிசுத்த குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ அத்தனை உடைமைகளையும் நம்முடைய வீடுகளில் நிறைய பண்ண தேவன் நமக்கு முன்னாக செல்லுகிறார் இருக்கிறார். தண்ணீர் அங்கே கொடுக்கப்படுகிறது, அப்பம் அங்கே கொடுக்கப்படுகிறது. ஓ, வீட்டை கர்த்தர் கொடுக்கிறார். வீட்டை மாத்திரமல்ல, ஒவ்வொரு அந்த வீட்டில என்னென்ன உடைமைகள் தேவையோ அத்தனை உடைமைகளையும் நம்முடைய வீடுகளால் நிரப்ப பண்ணும்படியாய் தேவனாகிய கர்த்தர் நமக்கு முன்பாக செல்லுகிறவராய் இருக்கிறார். கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாய் செல்லும், தேவனுடைய சமூகம் உங்களுக்கு முன்பாய் செல்லும். உங்கள் வீடு நன்மையால் நிரப்பப்படும். உங்களுடைய வீடு சகல விதமான அருமை பெருமையான பொருளால் நிரப்பப்படும். உன் பசிக்கு ஆகாரத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுப்பார். உன் தாகத்துக்கு தண்ணீரை தேவனாகிய கர்த்தர் கொடுப்பார். நீ நல்ல நீரூற்றுகளை கண்டுபிடிப்பாய். நீ நல்ல நீரூற்றுகளை கண்டுபிடிப்பாய். நீ துறவு தோண்டும் போது, நீ கிணறு வெட்டும் பொழுது, ஒருவேளை நீ போர் போடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நல்ல நீரூற்றை உனக்காக பாறையிலிருந்து கொடுக்க தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உன்னை வஞ்சித்த யாவரிடத்தில் கர்த்தர் விடுதலையாக்கி, ஓ, நல்ல வீடுகளை தந்து உன்னை பெரிய மனிதனாக வேதம் சொல்லுகிறது. அந்த வார்த்தையை அப்படியே பாருங்கள். அவர்கள் கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். அப்ப கர்த்தர் நம்ம எப்படி ஆசீர்வதிக்க போறாரு சொன்னா, கொழுத்து செல்வமாய் வாழும்படியாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் என்று சொன்னாரே. ஓ, நீங்கள் எல்லாரும் தேவனுடைய சமூகத்துல, ஆமாண்டவரே, உம்முடைய சமூகத்தை எனக்கு முன்பாய் கடந்து போக பண்ணும், நான் உம்மோடு கூட வருவேன் என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளும் பொழுது மெய்யாகவே தேவனுடைய சமூகம் உங்களோடு கூட இருக்கும். மீகா தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போகிறார். கர்த்தர் அவருடைய முன்னணியிலே நடந்து போவார். வேதம் சொல்லுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவருக்கு முன்பாய் கடந்து போகிறார். உங்களுடைய ராஜா உங்களுக்கு முன்பாய் கடந்து போவார். அவர்தான் சர்வ வல்லமையுள்ளவர். தடைகள், ஆசீர்வாதத்துக்கு தடைகள் எதுவோ அவைகளை நீக்கி போடும்படியாய் கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போவார். தடை செய்கிறது எரிகோவானாலும், தடை செய்கிறது யோர்தானானாலும், தடை செய்கிறது செங்கடல் ஆனாலும், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாய் கடந்து போவார். உங்கள் ஆசீர்வாதத்தை தடை செய்கிறவன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனாக இருந்தாலும் நொறுக்கி தடைகளை நீக்கி போடுகிற உங்களுக்கு முன்பாய் கடந்து போவார். நம்ம எல்லாரும் அப்படியே முழங்கால் படிடுவோம். ஓ, தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனை நாளிலே அவருடைய சமூகத்தை நமக்கு முன்பாய் கடந்து போக பண்ணுகிறவராயிருக்கிறோம். பலம் கொண்டு திடமனதாயிரும். நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும். ஓ, எல்லாரும் முழங்காலில் இருந்து கர்த்தாவே உம்முடைய சமூகத்தை எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து போக பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு முன் செல்லுகிற ஒரு தேவன் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். உங்களுக்கு முன் செல்லுகிற தேவன் உங்களுக்கு முன்னாக நடந்து போகிறவராயிருக்கிறார். ஆபத்து முன்னால வந்தா கர்த்தருடைய சமூகம் முன்னால் இருந்து உங்களை நடத்தும். ஆபத்து பின்னாக வந்தால் தேவனுடைய சமூகம் பின்பாக இருந்து உங்களை ஆபத்திலிருந்து விடுதலை ஆக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கத்தினாலும் யுத்தத்தினாலும் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் அல்ல. ஓ, யோசுவா தேவனுடைய சமூகத்திலே திகைத்தவனாய் நிற்கும் பொழுது உதவின பட்டயத்தோடு கூட தேவ தூதன் அவர்களுக்காய் காணப்பட்டான். தேவ தூதன் அவர்களுக்காக காணப்பட்டான். ஓ, நான் உங்களை சேர்ந்தவர், கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் நான் வந்தேன் என்று சொன்னார். தேவனுடைய சேனையின் அதிபதியாய் வரும் பொழுது துதியினாலே எரி
விழுந்தது. துதியினாலே எரியோ நொறுங்கி போயிற்று. அவள் முன் செல்லுகிறவர்களாக இருந்தார்கள். கழுகுடைய சட்டையிலே சுமக்கிறவர், கழுகுடைய சட்டையிலே சுமக்கிறவர். ஒருவேளை கூட்டை கலைத்ததை போல ஒரு வேதனை உங்களுக்கு உண்டாயிருக்குமானால், கைவிட்டு விட்டாரோ, நான் நேசித்தேன் தாயின் தகப்பனும் என்னை கைவிட்டார்களே, ஓ என் நண்பர்கள் என்னை கைவிட்டார்களே, என்னை புகழ்ந்தவர்கள் என்னை கைவிட்டார்களே, கர்த்தர் என்னை கைவிட்டாரோ என்று சொல்லி நீ துயரத்தோடு இருப்பாயானால் உனக்கு மேல் ஆறுதல் கொடுக்க முடியாய் கர்த்தர் பறந்து கொண்டிருக்கிறார். நீ முற்றிலும் சோர்வடையும் பொழுது தன்னுடைய சட்டையிலே உன்னை சுமந்து கொள்ளுவார், தன்னுடைய சட்டை சுமந்து கொள்ளுவார். நீங்கள் நல்ல வீடுகளை கட்டவும் அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கவும் வீடுகளை அருமையும் இனிமையான பொருட்களால் நிரப்பப்படவும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாய் செல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா.